தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளையும் 24 மணி நேரத்தில் ஆய்வு செய்து அறிக்கை வழங்க வேண்டும் என தெரிவித்திருப்பது மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை என திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஜெயராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த பேருந்துகளை ஆய்வு செய்து அதற்கு நிவாரணம் செய்யப்போவதாக கூறிக்கொண்டு ஒரு அறிக்கையை அளித்திருக்கிறார்கள். இந்த அறிக்கை மிகவும் பொய்யான அறிக்கை. அத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்களா, அத்தனை தொழில்நுட்ப தொழிலாளர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. போக்குவரத்து தொழிலாளர்களை ஏமாற்றுவதற்காகவும் பொதுமக்களை ஏமாற்றுவதற்காகவும் இது தொழிலாளர்களுடைய திசை திருப்பதற்காகவும் அவள் ஒழுங்காக அந்த சம்பளத்தை வழங்காமல் ஏமாற்றுவதற்காக இது பொய்யான ஒரு அறிக்கை அளித்திருக்கிறார் என்று இந்த துக்ளக் ஆட்சியை வன்மையாக கண்டித்து அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்.